இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ட்ரையல் சீன் தான் பார்க்க போகிறோம். கேரக்டர்ஸ் பார்க்கலாம். இதில் பார்க்குற கேரக்டர்ஸ் இந்த ட்ரையல் சீனில் வர கேரக்டர்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஷைலாக் ஒரு இந்த ட்ரையல் சீனில் மெயின் கேரக்டர். ட்ரையல் சீனில் மட்டும் கிடையாது, இந்த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ஃபுல்லாக ஒரு மெயின் கேரக்டர் தான் ஷைலாக். அண்ட் இவங்க ஒரு மணி லெண்டர். நெக்ஸ்ட் கேரக்டர் போர்ஷியா யாருன்னா ஒரு ரிச் லேடி. நெக்ஸ்ட் கேரக்டர் ஆண்டனியோ வெனிஸ் உடைய மர்ச்சன்ட். நெக்ஸ்ட் கேரக்டர் பொக்காஷியோ யாருன்னா ஆண்டனியோடைய ஃப்ரெண்ட். அண்ட் இந்த பிளேயில் யாராக வருவாங்க அப்படின்னா போர்ஷியாவுடைய ஹஸ்பண்டாக வருவாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் நெரிசா. இவங்க யாருன்னா போர்ஷியாவுடைய மெய்ட். சம்மரி பார்க்கலாம். ஆண்டனியோ டியூக் கிட்ட கொண்டு வராங்க. டியூக் ஆஃப் வெனிஸ் கிட்ட கொண்டு வராங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஆண்டனியோ ஷைலாக்கு பே பண்ண வேண்டிய காசை என்ன செய்யலை, ப்ராப்பராக பே பண்ணலை. ஸோ அந்த டேக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த காசு ஆண்டனியோ என்ன செய்யலை, காசு பே பண்ணலை. ஸோ பெனாலிட்டியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்டனியோ ஒரு பவுண்ட் ஆஃப் ஃப்ளெஷ் என்ன செய்யணும், ஷைலாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெனாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனாக அவருடைய காசு எதுவும் கொடுக்கக்கூடாது, ஃபைனாக ஃப்ளஷ்ஷை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கோர்ட்டில் நடக்குது. கோர்ட்டில் நிறைய மென்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஷைலாக் ஆண்டனியோவுடைய பெனாலிட்டியாக கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஃப்ளெஷ்ஷாக அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மென்ஸ் எல்லாமே என்ன செய்கிறாங்க, திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சம்மரியில் பார்க்கலாம். ஷைலாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆல்ரெடி ஆண்டனியோ ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாரு. அவர் ஃப்ளஷ் ஆஃப் பவுண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொக்காஷியோ ஃபார்வர்ட் ஃப்ரெண்டில் போகிறாரு. கோர்ட்டில் ஃப்ரெண்டில் போயிட்டு அவர் ஷைலாக் 6000 டெக்கெட்ஸ் என்ன செய்கிறாரு, ஆஃபர் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் ஷைலாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் இதுவும் வாங்க மாட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஷைலாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் தப்பாக எதுவுமே பண்ணலை, எல்லாமே ரைட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஷைலாக் எது கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா கிறிஸ்டின் ஸ்லேவ் கூட கம்பேர் பண்ணுறாரு. ஒன்ஸ் கிறிஸ்டின்ஸில் கொஞ்சம் பீப்புள்ஸை ஸ்லேவாக வச்சுருந்தாங்க. ஸோ அதில் கிறிஸ்டின் பீப்புள்ஸ் அவங்கள ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லலை. அதனால் இவர் ஷைலாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதனால் கிறிஸ்டின் பீப்புள்ஸும் ஆண்டனியோ ஃப்ரீயாக விடுங்க, அவருக்கு பெனாலிட்டி கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு டியூக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ டாக்டர் பெலாரியோ வராமல் இருந்துட்டார்னா இந்த கேஸ் என்ன செய்யும், போஸ்ட்பாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒரு செயிலர் என்ட்ராகிறாரு. செயிலர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு மெசஞ்சர் வராரு பெலாரியோவில் இருந்து. இந்த மெசஞ்சராக யார் வரான்னா இந்த நெரிசா போயாக ட்ரெஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க, உள்ளாடி என்ட்ராகிறாங்க. ஒரு பெலாரியோவில் மெசஞ்சராக வராங்க. ஸோ என்ன சொல்லுறாங்க அப்படின்னா பெலாரியோ அவங்களுக்கு லெட்ரு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதும் ஷைலாக் என்னது அவருக்கு ஃப்ளஷ் கிடைக்கும் அப்படின்னு உள்ள ஒரு ஹாப்பியில் என்ன செய்கிறாரு, அவரை கையில் இருக்கிற கத்தியை வச்சு அவரை ஷூவில் குத்துறாரு. நெக்ஸ்ட் அந்த லெட்டரில் என்ன ரிமைண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு யங் அண்ட் எஜுகேட்டட் டாக்டரை இந்த கேஸுக்காக கூப்பிடுறது மாதிரி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போது டியூக் கேட்பாங்க அந்த யங் டாக்டர் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நெரிசா என்ன சொல்லுவாங்கன்னா கோர்ட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்குறாங்க. டியூக்குடைய ஆர்டருக்காக உள்ளாடி வரணும்னா டியூக்குடைய ஆர்டர் வேணும்ல, ஸோ அதுக்காக வெளியே நின்றுட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு போர்ஷியா என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஃபுல்லாகவே படிக்கிறாங்க. அந்த கேஸை படிக்கிறாங்க. படிச்சுக்கிட்டு கேட்குறாங்க இங்கே மர்ச்சன்ட் யார் அண்ட் ஜூ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் ஆண்டனியோ அண்ட் ஷைலாக் ஃப்ரெண்டில் போகிறாங்க. போர்ஷியா என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதில் ஆண்டனியோ சைன் பண்ணுறதுக்கு இந்த கான்ட்ராக்டில் ஆண்டனியோ சைன் பண்ணுறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் போர்ஷியா ஷைலாக் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மர்சிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஷார்ட் ஸ்பீச் மர்சி பற்றி கொஞ்சம் ஷார்ட் ஸ்பீச் கொடுக்குறாங்க. பட் ஷைலாக் அது கேட்குறதுக்காக அவர் இன்ட்ரெஸ்டாக இல்லை. அவர் என்ன செய்கிறாரு அந்த ஸ்பீச்சை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு.
அண்ட் ஷைலாக் வந்து என்ன பண்ணுறாரு, காசையுமே அவர் வந்து அக்செப்ட் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் அவருக்கு வந்து என்ன மட்டும்தான் வேணும், ஹீ நீட் ஒன்லி அ பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் மட்டும்தான் என்ன வேணும், அவருக்கு வந்து வேணும். இதெல்லாம் பார்த்ததுமே வந்து ஷைலாக் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகுறாரு. என்ன போர்ஷியா நம்மளுடைய கேஸுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்காக யார் வரான்னா டேனியல் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வராங்க. அண்ட் போர்ஷியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஷைலாக்குக்கு வந்து பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ் வந்து கிளைம் பண்ணுறதுக்காக ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா பாண்டில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்ட்டில் இருந்து வந்து ஃப்ளஷ் எடுக்கிறதுக்கு வந்து எல்லா உரிமையுமே வந்து ஷைலாக்குக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. அண்ட் ஷைலாக் வந்து இப்போ வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து போர்ஷியா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு பெர்மிஷன் டு கட் அ ஃப்ளஷ் பட் நோ பெர்மிஷன் டு bloodshed. உங்களுக்கு வந்து ஃப்ளெஷ்ஷை வந்து கட் பண்ணுறதுக்காக வந்து பெர்மிஷன் இருக்குது. பட் நீங்கள் ஃப்ளெஷ்ஷை வந்து கட் பண்ணுற டைமில் என்ன ஆகக்கூடாது, பிளட் வந்து ஷெட் ஆகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. பட் பிகாஸ் அதுக்கு வந்து பெர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளெஷ்ஷை வந்து கட் பண்ணி எடுக்கணும்னா பிளட் ஷெட் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, கட் பண்ணி வந்து எடுக்க முடியாது. ஸோ ஷைலாக்கு இப்போ வந்து புரிய வருது, பிளட் ஷெட் இல்லாமல் நமக்கு என்ன செய்ய முடியாது, ஃப்ளெஷ்ஷை வந்து கட் பண்ணி எடுக்க முடியாது அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ இப்போ அவர் வந்து எதுக்காக வந்து ஓகே சொல்கிறார் அப்படின்னா, காசுக்காக. எனக்கு ஃப்ளஷ் வேண்டாம், காசு மட்டும் போதும் அப்படின்னு வந்து என்ன செய்கிறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து எண்ட் ஆஃப் த ட்ரையல் செக்ஷனில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஷைலாக் வந்து கேஸை வந்து என்ன செய்கிறாங்க, வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளஷுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாண்டில் வந்து பிளட் வந்து வெளியே வராமல் ஃப்ளஷ் எடுக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, காசை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ட்ரையல் சீன். இதெல்லாம் இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.